1953ஆம் ஆண்டு கேரளாவில் பிறந்தவர்தான் நடிகை சுமித்ரா. தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சுமித்ராவின் முதல் படம் மலையாளத்தில் வெளியானது. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதை அடுத்து முத்துராமன் நடித்த அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். தமிழில் 300 படங்களுக்கு மேல் நடித்த இவர் சிவாஜி கணேசன், சிவகுமார் போன்ற சீனியர் நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற மாஸ் ஹீரோக்களுக்கு ஆரம்பத்தில் ஜோடியாகவும் அதனை அடுத்து அவர்களுக்கு அம்மாவாகவும் நடித்தார். நடிகை சுமித்ராவுக்கு திருப்பு முனையை கொடுத்தது புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படம்தான். ஒரு கட்டத்தில் அவருக்கு கதாநாயகி வாய்ப்புகள் குறைய தொடங்கிய போது அம்மா, அக்கா, அண்ணி போன்ற வேடங்களில் அவர் தயங்காமல் நடித்தார். இந்த நிலையில் நடிகை சுமித்ரா கடந்த 1980ஆம் ஆண்டு கன்னட இயக்குனர் ராஜேந்திர பாபு என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு உமா சங்கரி, நக்ஷத்ரா என 2 மகள்கள் இருக்கின்றனர். இவர்கள் இருவரும் நடிகைகள் என்பது குறிப்பிடத்தக்கது.